அன்பானவர்களே, இன்னைக்கு வேதம் ஒரு மாமியாரை குறித்து சொல்லுது. அது எந்த புத்தகத்தில் இருக்குன்னா, ரூத் அப்படிங்கிற புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம். சரித்திரம் சொல்லுது, ரூத் மோவாபிய இனத்தைச் சேர்ந்தவர். நகோமி யாருன்னு பார்த்தா, நியாயாதிபதிகள் காலத்தில் எலிமெலேக்கின் மனைவியாக இருந்து பெத்லகேம் என்ற அந்த ஊரில் பஞ்சம் ஏற்பட்டபடினாலே தன்னை 2 குமாரர்களை கூட்டிக் கொண்டு மோவாப்க்கு பஞ்சத்துக்கு பொழைக்க போனவங்க. போன இடத்துல 2 மகன்களுக்கு மக்லோன் கிலியோன் அப்படிங்கிற 2 மகன்களுக்கு ஒரு பால் ரூத் என்ற 2 பிள்ளைகளை திருமணம் செய்து வைக்கிறாங்க. அந்த மோவாப் தேசத்தில் அந்த நகோமி 10 வருஷம் வாழ்ந்த பிறகு தன் கணவர் 2 மகன்களையும் இழந்து போகிறாங்க, மறித்து போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 பெண்களும் விதவைகள் ஆகிறாங்க. பெத்லஹேமில் பஞ்சம் தேவனால் அந்த பஞ்சம் தீர்க்கப்படுகிறது, அங்கே ஆகாரம் கிடைக்கிறது என்று சொல்லி கேள்விப்பட்டு மறுபடியும் அவர்கள் தங்கள் சொந்த பூமிக்கு திரும்பும்படி திரும்புகிறாங்க. அப்போ நகோமிங்கிற அந்த மாமியார் ரூத் ஒரு பாலுங்கிற மருமக்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருங்க, நீங்கள் திரும்ப போய் வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளுங்க, ஏனென்றால் இனி எனக்கு பிள்ளைகளை பெற்று நான் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லி. அப்போ ஒரு பால் ஓகே என்று சொல்லி புறப்பட்டு போகிறாங்க. ஆனால் ரூத் நோ, நான் போகிறதா இல்லை, ஏன்னா உங்களை போல் ஒரு அன்பான ஒரு தாயை நான் திரும்ப பார்க்க முடியாது, நீங்கள் எனக்கு மாமியார் மட்டும் இல்லைங்கிறத அந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம். எத்தனை மருமக்கள்மார் மாமியார் விட்டு போகிறதுக்கு மாட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ரூத் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அந்த நகோமிங்கிற மாமியாரோட செயல்கள், நடவடிக்கைகள், அன்பு பெருசாக அங்கே இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். வேதம் அதை மறைக்காமல் நமக்கு மறைமுகமாக சொல்லுது. ஏன்னா அந்த பெண் சொல்கிறா, நீ உன் ஜனம் என் ஜனம், உன் தேவன் என் தேவன், நீ மறிக்கிற இடத்துல நான் மறிப்பேன், என்னை விட்டு நீங்கள் போகக்கூடாது, என்னை நீங்கள் போங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி கிறிஸ்தவ மாமியாராக நம்ம இருக்காமல் கிறிஸ்துவை உடைய மாமியாராக இருக்கோமான்னு சிந்திச்சு பார்ப்போமா பெண்களே? இருக்கிற மாமியார்களாக இருந்தாலும் சரி, இனி மாமியார் ஆக போகிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு நம்ம மருமக்கமார் நம்மளை விட்டு போக மாட்டேன்னு சொல்லுவாங்களா? தன் தாய் வீட்டுக்கு போகாத எந்த பெண்கள் இந்த ஊரில் இருக்காங்க. பட் இவன் நான் போக மாட்டேன், எனக்கு உங்களோட வர்றது தான் பிரியமாக இருக்குன்னு சொல்ல முடிஞ்சிருக்குன்னா, அந்த மாமியாராகிய நகோமியோட நடவடிக்கை எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ரூத்துக்கு உண்டாக்கியிருக்கணும்னு பாருங்கள். அதை தான் வேதம் அங்கே சுட்டி காட்டுது. ஏன்னா நம்பிக்கையற்ற நிலைமை போனோம்னா, இஸ்ரேல் தேசம் மோவாப் சபிக்கப்பட்ட சந்ததி, அந்த சந்ததி லோத்தோட சந்ததி. ஆனால் ஆண்டவர் அந்த லோத்தின் சந்ததியாகிய மோவாபிய குடும்பத்தில் இருந்த அந்த பெண்ணை ரூத்தை கொண்டு பெரிய காரியங்கள் செய்கிறார். அதன் மூலமாக கிறிஸ்து இயேசு அந்த சந்ததியில் உருவாகிறான்னு நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு அந்த நகோமிங்கிற மாமியார் அந்த ரூத்தை நடத்தியிருக்காங்க, அன்பு காட்டியிருக்கிறாங்க. நம்ம கிறிஸ்துவுடைய மாமியாராக இருப்போமா, இருக்க முயற்சிப்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.